ஹாய் காய்ஸ். ஸோ அடுத்தடுத்த அன்னம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்னம் சீரியலில் வந்துட்டு புதுசாக ஒரு பிரச்சனை வெடிக்க போகுதுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மனோட சிலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே நம்ம சண்முகம் வீட்டுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சண்முகம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அன்னம் கையால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதனாலேயே வீட்டில் ரொம்பவே எல்லாருக்குமே கோபம் இருக்குது. ஸோ இந்த செண்பகத்துக்குலாம் சொல்லவே வேண்டாம். அப்படியே வயித்தெரிச்சல் பயங்கரமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அன்னம் கையால் தான் எல்லாமே பண்ணணுமா? ஏன் நாங்கள்லாம் பண்ணால் அந்த கடவுள் ஏதாவது சொல்லிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே அவ்வளோ வயித்தெரிச்சல். ஸோ அன்னம் கையால் அந்த பணத்தை கொடுத்துட்டு வைக்க சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த பணத்தினால அன்னத்துக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா அந்த பணம் கோயில் மூலமாக கொடுத்துருக்குற பணம். ஸோ வேறு யாராவது அந்த பணத்தை திருடினாலோ இல்லை தொலைச்சிட்டாலோ கண்டிப்பாக அந்த ஒரு பழி நம்ம அண்ணன் மேலே தான் போய் விழுகும். ஸோ இதனால் இந்த சுந்தரம் ஃபேமிலி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மேபி இந்த பணத்தை வச்சு புதுசாக ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியலை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னத்திற்கு கையில் அடிபட்டுருக்கிறதுனால அம்மனோட சிலையை செய்ய முடியாது அப்படிங்கிறத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வருது. இந்த நேரத்தில் கரெக்டாக இப்படி கையில் அடிபட்டு இப்படி ஃப்ராக்சர் ஆகிருக்கு. என்னால் அம்மன் சிலையை செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம அண்ணன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆளுங்க எல்லாருமே போய் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம செண்பகம் கேட்குறா, உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் உங்களோட அருமை மருமக மட்டும்தான் எல்லா வேலையுமே செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்கே பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லாமல், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் சாமியோட சிலையா உங்கள் மருமக அண்ணம் அவ மட்டும்தான் செய்யணுமா? ஏன் என் மருமக, அதுவும் இந்த வீட்டு மூத்த மருமக செஞ்சால் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சண்முகத்துக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வருது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அண்ணமும் இது என் மருமக அண்ணமும் ஓ மருமக தங்கமும் 2 பேரும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் என் மருமக தங்கத்துக்கு என்ன குறைச்சல்? அன்னத்தை விட பல மடங்கு என் மருமகன் நல்லா படித்தவ. அது மட்டும் கிடையாது, ஏன் இவன் மட்டும் செஞ்சாதான் எல்லாமே நல்லது நடக்குமா? நாங்கள்லாம் பண்ணால் எதுவும் நல்லா தான் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்த நான் சொல்லி தான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உனக்கே நல்லா தெரியும் உன் புத்தி எப்படி, உன் மருமகளோட புத்தி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்லும்போது, அங்கிள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எதுக்கு தேவையில்லாமல் என்ன நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையே. நான் பாட்டுக்க என் வேலை உண்டு நான் உண்டுன்னு தானே இருக்கேன். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே அன்னத்தையே தான் பண்ண சொல்கிறீங்க. அன்னத்து மேலே உங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எதுக்காக என்ன நீங்கள் தரைக்குறைவாக மட்டமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இது சரியில்லை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா சொல்ல, மேடம் நீங்கள் சும்மா இருங்க, அவருக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுது? எப்போ பார்த்தாலும் அந்த புடவைக்காரியை தான் தலையில் தூக்கி வச்சு இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த புடவைக்காரியோட முழு சுயரூபம் என்னன்னு இவருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்ல, தெரியட்டும் தெரியட்டும், என் அண்ணன் எப்படிப்பட்டவ அப்படின்னு எனக்கு என்னைக்கோ தெரியும். அவளை மாதிரி இந்த ஊரில் இல்லை, இந்த உலகத்தில் கூட யாராலையுமே இருக்கக்கூடாது. குணத்துலேயும் சரி, அது மட்டும் கிடையாது, அவள் பண்ணுற வேலையிலையும் சரி, அவளை அடிச்சுக்க யாருமே இல்லை. நான் இதை எங்கே வேணாலும் சொல்லுவேன். உன்னால் என்ன முடியுமோ அதை போய் நீ பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் எதையும் பேச விரும்பலை. இந்த வட்டம் குண்டத்து காளியம்மன் கோவிலுக்கு சிலையை என் மருமகள் ரம்யா தான் செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சண்முகம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அது சிலை செய்கிறது அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எடுத்தோம் கவுத்தோன்னு அந்த சிலையை செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? ஒரு சிலையை செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ பயபக்தி மனசில் இருக்கணும், எவ்வளோ விரதம் இருந்து சுத்தபத்தமாக ஒரு விஷயத்த பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஓ மருமகர் ரம்யா எப்படி பண்ணுவா? அவளால் எப்படி இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன் என் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? அவள் எல்லாத்தையும் விட சுத்தபத்தமாக இருக்கிறவ தான். அது மட்டும் இல்லை, வாரத்துக்கு 7 நாளுமே குண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போய் அவளை பார்த்துட்டு வர்றவ. அப்படிப்பட்ட என் மருமக இந்த சிலையை செய்ய மாட்டாளா என்ன? அப்பா, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ரம்யாவை எப்போ பார்த்தாலும் தரைக்குறைவாக பேசுகிறீங்க? அவள் இந்த வீட்டோட மூத்த மருமக. நீங்கள் அவளுக்கு ஏற்ற மரியாதையை கொடுக்கல அப்படின்னா கூட இந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்கப்பா. என்னமோ உங்கள் அண்ணன் தான் இந்த வீட்டில் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு மணி சொல்ல, ஆமாம், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுதான் உண்மை. என் வீட்டு மருமக அண்ணன்
இவ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, மணிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? அப்படின்னே வந்து தெரியல. ஆ நம்ம சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த அம்மா சிலைய வந்து செஞ்சா தான் அந்த சாமியே வரும் அப்படின்னு ஏதாவது சொல்லுதா? இல்ல இவ வந்து சிலைய அப்படியே பல வருஷமா செதுக்கி பண்ற வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காளாம். இவளே வீட்ல எப்பயும் போல சும்மா இருக்கிறவ தானே! இப்போ இவள செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் கடவுள் இப்படி பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னு என்னோட பொண்டாட்டி இது செய்றதுல என்ன தப்பு இருக்கு? சரவணன் கேட்கும்போது நம்ம கார்த்திக்கு கோவம் வந்துருது. இங்க பாருடா, உன் பொண்டாட்டிய நீ தலையில தூக்கி வச்சு ஆடணும் அப்படின்னா, எப்படி வேணாலும் ஆடிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது எனக்கு தேவையே கிடையாது. தேவையில்லாம இந்த விஷயத்துல என் பொண்டாட்டிய நீ ஊடல இழுத்து, அவள ஏதாவது நீ தரைக்குறைவா பேசுன அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி நம்ம சரவணன் மறுபடியும் கேட்க, கட்டகுண்டு இத பார்த்துட்டு, ஏன்டா பெரிய மாப்பிள, அதான் சின்ன மாப்பிள தான் எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்றானே. நீ மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்குற. இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காடா? அது மட்டும் கிடையாது. வருஷம் வருஷம் எப்பயுமே வந்து என் அண்ணன் தான் எல்லா விஷயத்தையுமே எடுத்து பண்ணுவா. அண்ணன் பண்ணா அது நல்லா தானே இருக்கும். ஏன் இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது? அப்படின்னு நம்ம கட்டகுண்டு பார்த்தீங்கன்னா, அண்ணத்துக்கு சப்போர்ட்டா பேசும்போது, நம்ம மணி அவர வந்து இடிச்சிடுறாங்க. ஐயோ! மாமா உன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ என்ன எங்க கட்சியா? இல்ல அவ கட்சியா? அவ கூட தான் போற மாரி இருந்தா அப்படியே போயிரு. அதுக்கப்புறம் என் பக்கத்திலேயே வரக்கூடாது. அப்படின்னு மணி சொல்லும்போது, ஐயோ! மணி என்ன மன்னிச்சிடு மணி. எனக்கு நீ தான் முக்கியம். நீ தான் வேணும் மணி. இனிமே நான் அப்படிலாம் வந்து பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடு மணி அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம இத கேட்ட நம்ம சண்முகம், ஏய்! வாய மூடிட்டு ஒழுங்கு மரியாதையா அமைதியா இருந்துரு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பா இப்போ எதுக்கு தேவையில்லாம என் புருஷன நீங்க சத்தம் போடுறீங்க? இங்க பாருங்கப்பா, நீங்க சொல்றது எல்லாமே நாங்க கரெக்ட்டு தான் கேட்போம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் இந்த அன்னத்த தான் நீங்க அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவள தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லப்பா. எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட புடிக்கல. ஆமா. அப்படிங்கிற மாரி மணி வந்து சொல்றாரு. என்ன கண்ணு பண்றது? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருந்தா பரவால்ல. ஆனா, நீங்க எல்லாருமே உங்க வாயிலயும் சரி, உங்க மனசுலயும் சரி, விஷத்த தானே கக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்ட ஒரு நல்ல காரியத்த எப்படி என்னால குடுக்க முடியும்? அந்த காரியத்த நீங்க நல்லபடியா பண்ணி முடிப்பீங்கன்னு நான் எப்படி உங்கள நம்புறது? சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஏன் நம்புறதுல என்ன இருக்கு உங்களுக்கு? இங்க பாருங்க, இந்த வருஷம் அம்மனோட சிலைய என் மூத்த மருமக ரம்யா தான் பண்ணுவா. அதான் அம்மனுக்கே அவ சிலை செய்கிறது பிடிக்காம தான் கையில் அடிபட வச்சு இப்படி கட்டு போட வச்சிருக்காரு. அப்படி ஒரு குடுப்பனை அப்படி ஒரு பாக்கியம் கூட இல்லாமல் சுத்த விளங்காதவளாக தானே இவ இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சண்முகத்துக்கு வந்த கோவத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம், செண்பகத்தை வந்து அறைய போறாரு. அப்படியே ஒரு அறை விட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம அண்ணன் வந்து தடுத்துடுறாங்க. மாமா தயவு செஞ்சு ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. ஏன் எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? விடுங்க மாமா. இந்த வீட்ல உள்ளவங்க தான் கோயில் சிலைய வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் பண்ணா என்ன மாமா? நான் பண்ணா என்ன? ரம்யா பண்ணா என்ன? ரம்யாவும் இந்த வீட்டோட மருமக தானே. அதுவும் அவ மூத்த மருமக. அவ பண்றதுல என்ன மாமா தப்பு இருக்கு? விடுங்க மாமா. அவளே இந்த சிலைய பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ ரம்யாவுக்கு இத கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா, அண்ணன் பார்த்தீங்கன்னா, விட்டு குடுத்து பிச்சை போட்ட மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு நம்ம ரம்யா யோசிக்கிறாங்க. ஏய் அண்ணோ! நீ பிச்சை போட்டு அந்த வேலைய நான் பார்க்கணுமா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ வெறுப்பாவும், கோவமாவும் வருது. ச்சே! அப்படின்னு கோவப்பட்ட நம்ம ரம்யா, இல்ல அங்கிள் எனக்கு வேண்டாம். நான் ஒண்ணும் அம்மன் சிலைய பண்ணல. வேணும்னா வேற யாரையாவது பண்ண சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா அப்படியே பல்டி அடிச்சுடுறாங்க. இவ்ளோ நேரம் வரைக்கும் இந்த 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 பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு அம்புட்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவ தான் சிலை செய்யணும், சிலை செய்யணும் அப்படின்னு. இப்போ கடைசியில பார்த்தீங்கன்னா, லூசுத்தனமா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமே வந்து அவளே பண்ணட்டும் அப்படின்னு விட்டு குடுத்ததுக்கப்புறம், இந்த ரம்யா திடீர்னு பார்த்தீங்கன்னா, இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா, அண்ணன் விட்டு குடுத்து நான் வந்து பண்ணணுமா? என்கிட்ட தான் வந்து நீங்க சொல்லியிருக்கணும். நீ தாம்மா சிலை பண்ணணும். நீ தாம்மா இந்த வீட்டு மூத்த மருமக. நீ தாம்மா எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க அத எதுவுமே சொல்லாம, அவகிட்ட சொல்லிட்டு, அவ வந்து என்னால இப்போதைக்கு முடியாது. எனக்கு பதிலா அவ பண்ணட்டும். போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ பிச்சை போட்ட மாதிரி இருக்கு. இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் நான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரம்யா என்னைக்குமே அடுத்தவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத ஏத்துக்கவே மாட்டா அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நினைக்கிறேன். என்ன தங்கம் உனக்காக தான் இவ்ளோ தூரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா இப்போ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் தங்கம் என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி கேட்க,
இல்ல ஆன்ட்டி. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏன்னா, அங்கிளுக்கு என்ன சிலை செய்ய வைக்கிறதுல மனசு சுத்தமா கிடையாது. அது மட்டும் கிடையாது. நான் பண்ணா சிலை நல்லாவே வராது அப்படின்னு அங்கிள் மனசார நம்புறாரு. அண்ணன் தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அண்ணன் பண்ணா மட்டும் தான் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு அங்கிள் முழுசா நம்புறாரு. அப்புறம் நான் எப்படி ஆன்ட்டி இத வந்து பண்ண முடியும்? இப்படி பண்ணா அங்கிளுக்கு சந்தோஷமும் கிடைக்காது. அதனால தான் நான் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. இங்க பாரு தங்கம், அவரு கிடைக்காது. அவருக்கு எப்ப பார்த்தாலும் அந்த புடவைக்காரி மட்டும் தான் ஒசத்தி. மத்தவங்க யாரையுமே அவரு மதிக்க கூட மாட்டாரு. அத நினைச்செல்லாம் நீ ஒண்ணும் வருத்தப்படாத. இந்த வட்டம் குண்டத்து காளியம்மன் கோயிலோட சிலைய நீ தான் செய்ய போற. நல்லபடியா நீ நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோ. அது மட்டும் கிடையாது. நீ செய்ய போற இந்த சிலை தான் இப்ப மட்டும் கிடையாது. இன்னும் வருஷத்துக்குமே வந்து நின்னு பேசணும். அந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமாங்க மேடம். அம்மா சொல்றது சரிதான். இந்த வட்டம் நீங்க தான் கண்டிப்பா அத பண்ணணும். உங்களுக்கு தான் எல்லா மரியாதையும் வந்து சேரணும். அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. உடனே ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள பயங்கர ஹாப்பினஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுந்தரம், அமராவதி இவங்க எல்லாருமே வந்து வேற ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சண்முகம் இது? உன் வீட்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே உன்னால வாழவே முடியலையேப்பா சண்முகம். எதுனாலன்னே தெரியலையே! அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தி காட்டுற மாரி வந்து இந்த அமராவதி பொம்பள பேசுது. இத பார்த்து நம்ம சண்முகத்துக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அண்ணத்துக்கு நல்லாவே வந்து புரியுது. இவங்க கண்டிப்பா குத்தி காட்டி தான் வந்து பேசுறாங்க அப்படின்னு.